அம்மா மந்திரிட்ட புலம்புதான். சரி மந்திரி அடே ஐயா அடே எனக்கு அண்ணன் நிலை தம்பி இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை அக்கமில்லை வக்கமில்லை மந்திரி அக்கமில்லை வக்கமில்லை யாரும் இல்லை அதே அக்கம் இல்லை பக்கம் இல்லை ஆதரிக்க ஒருவர் இல்லை நான் என்ன செய்ய போகிறேன் கவலையை விடாதீங்க ஐயா. காலத்துல எல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு மற்ற நாட்டு மன்னர்கள் வந்தாங்கன்னா தப்பித்து போவதற்கு அரண்மனைக்குள்ளே ஒரு சுரங்க பாதை வச்சிருப்பாங்களா. அதே மாதிரி உங்க தந்தையும் கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரு ஐயா. அப்படியாப்பா மந்திரி நல்ல நேரத்துல ஒரு நல்ல யோசனை சொன்னாயிடா. அப்படியே அந்த சுரங்க பாதை எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டப்பா அப்படின்னு மந்திரி போட்டு காட்டி கொடுக்குறாரா. இதான் சுரங்க பாதை சரி காட்டி கொடுத்தான் பாருங்க. ஆமா இனிமே இந்த இடத்துல அவன் இருக்க கூடாது என்று நினைத்த மகன் அவன் தப்பித்தா அந்த வழியாகவே வெளியேகி வருகின்றான். ஆவையானது அருங்கானகத்துல போய் கொண்டு விட்டுச்சு. கானகத்தில் வந்து சேர்ந்தாடிந்த வல்லரக்கனாக கூடியவன் மனதில் நினைக்கின்றார். அப்படியானால் நம்மை எதிர்த்து படையெடுத்து வரக்கூடிய அத்தனை பேர்களையும் ஜெயம் கொள்ள வேண்டும். அத்தனை பேர்களையும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிறைய வரங்கள் வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? வேற வழியே கிடையாது. இந்த உலகத்தில் பெரிது எது வந்து கண்டுபிடிக்கணும். உலகத்தில் பெரிது பெரிது எது பெரிது? எது பெரியது? உலகத்தில் பெரியது வயிறு தாமா பெரியது. வயிறு பெருசா? ஆமாம்மா. வயிறு பெருசுன்னு எப்படியா சொல்லுவாங்க? வயிறு பெருசுன்னு எப்படி சொல்லுவாங்களா? ஆமா. காலையில 53 இட்லி, சரி, மத்தியானம் 5 வகை அரிசி சோறு, சரி, ராத்திரி 50 புரோட்டா, 5 ஆபாயில் 5 பொம்பளாயில். ஆம்பாயில் ஜாதி பொம்பளையில் சொல்லிட்டு என்ன காரணம்? ஆம்பாயில் தெரியாது, பொம்பளையில். ஆம்பாயில் ஆம்லேட்டுக்கு தெரியும். சரி, அது என்ன பொம்பளைட் அப்படி சொல்லு. இப்போ ஆபாயில் வந்து ஆபாயில், சரி, அத மறுபடியும் கமிட்டி போட்டாங்க பொம்பளையில். ஆமா கொஞ்சம் இருக்குது. அது இல்லாம வெளிப்பாடு பண்ண முடியாது. அம்மா இருக்கு அதை வந்து அம்மைக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய புலவர்னா யார் நீ? பெரிய புலவர். ஒரே புழுதிக்கிட்டே புழுவனா மட்டும்தான் புலவர முடியும். நானும் புழுவ மாட்டேன். அந்த காலத்துல சொல்லுவாங்க பாட்டு பத்தியா? எப்படி? புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. புலவர் சொல்லதான் பொய்தான். நம்மளே புலவர் தான். அதான் எழுதுறவன் ஏட்டை தான் படிச்சவன் பாடுறது. அந்த புலவர் ஒரு மாதிரி படிக்காரு. எந்த புலவர்? யாரா இருந்தாலும் சரி, சரி, அந்த புலவர் ஒரு சைஸா படிச்சுட்டு இருக்காரு. ஆமா. இந்த புலவர் ஒரு சைஸா படிச்சுட்டு இருக்காரு. ஆமா. இந்த புலவர் ஒரு சைஸா படிச்சுட்டு இருக்காரு. இந்த புலவர் எப்படி படிக்காரு? அவன் செத்தவன். படிச்சுட்டு இருக்கான். கல்லப்பைய அவனுக்கு வாட்டர் பா கல்லவாடி. அப்படியானால் இதே சமயம் இந்த உலகத்திலே பெரிது இது. பெரிது 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 புவனமோ பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனும் கரியமால் உந்தியில் பிறந்தவன். கரியமாலும் அலைகடலில் தோய்ந்தவன். அலைகடலும் குருமுனியின் அங்கையில் கொடுக்கும். குருமுனிவரும் இந்த கும்ப கலசத்தில் பிறந்தவன். கும்ப கலசம் கோயிலே திருமண். 1000 திருத்துடைய ஆதிசேடனுக்கு ஒருதலை பாரம். அந்த ஆதிசேடனும் அம்மை உமைவளுக்கு திருவிரல் மாதிரம். அம்மை உமைவளோ பகவானுக்குள் ஒடுக்கம். பகவானோ தொண்டருக்குள் ஒடுக்கம். தொண்டருக்குள் ஒடுக்கம். தொண்டரன் மகிமையை சொல்லவும் கூடுமோ? என்ன சட்டவரது சின்ன முன்னாடி சிறுக்கு சிறுக்குன்னு வலிச்சு எடுத்த மாதிரி இருக்கு. போக மாட்டேங்குது, என்ன பண்றது? அப்படியானால் இந்த உலகத்திலே தொண்டனாக மாறினமையானால் பக்தரை விட்டு பெருசு எதுவுமே கிடையாது. உலகத்திலே தொண்டுதான் பெரிது. ஆமா, இறைவனுடைய தொண்டை செய்தால் சரி ஆண்டவனை காணலாம். ஆண்டவனை கண்டா வரத்தை வாங்கலாம். வரத்தை வாங்கினால் நம்மை துரத்தி வரக்கூடிய எதிரிகளை ஓட்ட ஓட விரட்டலாம். அப்படியானால் சிவனை நாடி நாம் தவம் இருந்து தொண்டனாக மாற வேண்டும் என்று எண்ணம் கொண்ட இந்த வல்லரக்கன் ஆனவன் யாவரும் அறியாத கானகம் வந்து சேர்கின்றார். தவ பீடம் ஏற்படுத்தி தவம் செய்ய தொடங்குகின்றார். வல்லரக்கனுடைய தவ பெருமை எப்படி என்று சொன்னார்? எப்படி அம்மா இருக்கின்றது? மென்னே வாழை ஓசி நாட்டே
இந்த வல்லரைக்கண் யாவொரு மரியாதை காணக வந்து சேர்கின்றான். 6 காலால் விடாவிட்டான் அதில் சென்று அமர்ந்தான். ஆமாம்மா. ஆசைகளை மறந்தான். அது என்ன ஆசைகளை மறந்தா? ஆசைகள்னா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச நாயா வில்பாட்டு வேற நல்ல வேலை பார்க்க மாட்டேனா? ஆசைகள் என்று சொன்னால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அது என்ன மண்ணாசை? இப்பேற்பட்டதுதான் ஆசைகள். மண்ணாசைனா நான் எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது எங்க அம்மா கரை மண்ணா அடிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கரைய மண்ணா அடிச்சு திம்பாவலாம். ஆமா, அதான் மண்ணாசையோ. ஏன்னா குழந்தை உண்டாயிருந்தா ஏதோ திருநீர், மாங்காய், புளியங்காய் சாப்பிடுவான்னு கேள்விப்படுறேன். அது என்ன செவுத்து மண்ணை உரசியா சாப்பிடுவாங்க சிலருக்கு வந்து. சரி, மாங்காய் மேலே ஆசை வரும். சரி, அதான் அந்த காலத்துல ஒரு போல ஒரு அற்புதம் ஒரு பாட்டு படிச்சாரு பத்தியா? எப்படி? மாங்காய் இனிக்கும், சாம்பல் ருசிக்கும், மசக்கையினாரே அடிக்கடி மயக்கும். அப்படின்னு பாட்டு படிச்சாரு. எல்லா பெண்களுக்கும் மாங்காய் இனிக்காது. சரி, ஆனா சில பெண்களுக்கு மண்ணை பார்க்க திங்கள் போல தோணும். மண்ணள்ளி சாப்பிட்டா அப்புறம் ஊதுமந்தம் ஆயிராதா? அது அந்த குழந்தை பெற்றெடுக்க வரைக்கும் தானே, அதுக்கு வரை சரியாயிடும். சரி, அது மாதிரி சிலர் பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் வாயில போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடுறதுலாம் மண்ணாசை கிடையாது. சிலருக்கு ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கும். ஏன்? அது என்னன்னு தெரியல, குழந்தை உண்டாகணும்னா அப்படி ஆயிருமா? அப்ப என்னமோ அனுபவப்பட்ட மாதிரி சொல்லி. ஆனா என் பொண்டாடி குழந்தை உண்டாயிரும் போது எனக்கு தான் வாந்தி எடுத்துருக்கு. அவ்வளவு ஒரு இது மறுபடி குழந்தை உண்டாயிட்டாலும் பொய்ய சொன்னாலும் பொருந்த முடியாது சொல்லி. உண்மைக்கு வாங்கி சத்தியமா என் சத்தியமா உங்க அப்பன் சத்தியமா எரிக்கு ஐயாவோட ஏம்ல வீட்டுல இருக்க எங்க அப்பனை இழுக்கிறேன். உங்க அப்பா வந்தா தான் நல்லா இருக்கு. அதுதான் இழுக்கு. சரி சொல்லு பாருங்களேன், ஏன் வாந்தி எடுத்தா? அதான் எனக்கு தெரியல. உனக்கே தெரியலையோ? என் பொண்டாடி குழந்தை உண்டாயிருந்து நாளையில இருந்து அவ புள்ள பத்தி எடுத்து நமக்கு தான் வாந்தி வந்துட்டேன். அவளுக்குள்ள சோத்தானது நீ நல்ல வயிறு மட்டும் திண்ணி இருப்பா. அப்படி கிடையாது, அதனால வாந்தி வந்துருக்கும். அவளுக்கு குழந்தை உண்டான நாளையில இருந்து ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு ரூம் எடுத்து வந்து கொண்டு வச்சாச்சு. சரி, அது பிறகு நமக்கு சாப்பாடே கிடையாது. பட்னியா கிடந்து எதையாவது துன்பம் பத்தியோ அது வாந்தி வந்து. ஓ, அதனாலதான் வாந்தியோ வந்துருக்கு. ஆமா. சரி, மண்ணாசைன்னு என்ன சொல்லுவார்கள்? மண்ணாசைன்னா அதை தானே நான் நினைச்சேன். அதான் ஒண்ணு. மண்ணாசைன்னா வேற ஒண்ணு இல்ல. சரி, ஒருத்தருக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. சரி, இப்போ நம்ம யூடியூப் பண்ண இருக்காங்க, அவருக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. ஆமா, பக்கத்துல ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கும். சரி, இந்த 1/2 ஏக்கர் நிலத்து மேல அவருக்கு ஆசை வந்துகிட்டே இருக்கும். இதை விற்காமனா வாங்கிடலாம்னு நினைப்பாரு. ஆனா அவரு விற்க மாட்டாரு. சரி, அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் போகும்போது இந்த மழை பெய்த நேரத்துல எல்லைக்கு ஒரு கல் நாட்டிருப்பாங்கல்ல. இந்த கல்லை தூக்கி அந்த பக்கம் அந்த 1/2 ஏக்கரையும் சேர்த்து வளைச்சு வளைச்சாச்சுன்னா அந்த ஆளு என்ன பண்ணுவாரு, ஒரு கம்ப்ளைண்ட் கூட போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்பார். ஆமா, அவர் கோர்ட்டு கூட்டு அனுப்பி வச்சிருவாங்க. சரி, 2 பேரும் கோர்ட்டு கலைஞ்சி இவருக்கு 1/2 ஏக்கர் பேரு, இவருக்கு 10 ஏக்கர் பேரு. சரி, அடுத்தவன் சொத்து மேல ஆசைப்படுறா. அதான் பேராசை பெரு நஷ்டம். சரி, அடுத்தது இரண்டாவது பொன்னாசை. பொன்னாசை என்று சொன்னால் அதாவது சரி, எவ்வளவு பெண்கள் எவ்வளவு அக்காமா இருக்காங்க, தங்கச்சிமா இருக்காங்க, பாட்டிமா இருக்காங்க, பியூட்டிமா இருக்காங்க. பியூட்டிமார்களா? ஆமா, இதெல்லாம் இருக்காங்களா? எல்லாருமே பியூட்டிமார்கள் தான். ஏன் பாட்டிமார்கள் சொல்றேன்? உனக்கு கண்ணே தெரியாத நாங்க என்னைக்குமே பியூட்டி தான். சரி, இருக்கட்டும். அப்போ சரி, அவங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க. யாராவது இப்படி ஒண்ணு மாதிரி நகை நட்டு போட்டு எழுதிடாவோ? நீ இவ்வளவு நகை போட்டு என்கிட்ட தான் இருக்குன்னு ஆட்டிட்டு அழைச்சேன்னா சில நேரத்துல மேடையை விட்டு இறங்கி அந்த பக்கம் போகணும் போவான். அந்த பக்கத்துல இந்த மாதிரி ஒரு 1.5 நிற்பான். போற பக்கத்துல ஒரே குறுக்கில் மிச்சு தள்ளிட்டு இருக்க நகை விட ஆத்திட்டு போயிருவான். நீனே சொல்லி கொடு. அதான் பொண்ணு ஆசை. நான் நிறைய ஆபரணங்கள் எவ்வளவுதான் பொன் பொருட்கள் நிறைய போட்டிருந்தாலும் இன்னும் ஒரு பெரிய லாங் செயின் படம் நல்லா இருக்குமே. போட போட போட